அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தற்போது அமெரிக்க, இஸ்ரேல், ஈரானுடைய போர் நடைபெற்றிருக்கு. இந்த போரை குறித்து சமூக வலைதளங்களில் ஈரானுக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மாறி மாறி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு பயங்கரவாதிகளை போன்று, தேச விரோதிகளை போன்று சித்தரிப்பதும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுப்பவங்க தான் ஏதோ தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்களை போன்று பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையுள்ள மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பார்த்து அதை வைத்து தான் என்ன செய்வான், முடிவெடுப்பான். இப்போ ஈரான் சும்மா இருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்ன செஞ்சான், அந்த ஈரானுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு 165 குழந்தைகள் கொல்லப்பட்டு இறந்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா கமேனியை குண்டுமலை பொழிந்து அவரையும் சாகடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, பதிலுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா போரிடுவாங்க. அப்போ பேசாமல் இருந்தவங்களை சுரண்டி விட்டுட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு வரதை நாம் பார்க்குறோம். பொதுவாகவே இந்த அமெரிக்கா, இஸ்ரேலுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்க்கலாம். அவங்க செய்யக்கூடிய எல்லா போர்களுமே இஸ்லாமிய நாடுகளை வளைத்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்குது. இதனால் எவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பாலஸ்தீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சிளம் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. எத்தனையோ தாய்மார்கள் கொல்லப்பட்டாங்க. வசிப்பதற்கு வீடு இல்லாமல் தெருவில் கிடக்கக்கூடிய அவல நிலை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. சமீபத்தில் கூட பட்டினியினால் எத்தனையோ மக்கள் அங்கே செத்து மடிஞ்சாங்க. குழந்தைகளுக்கு போகக்கூடிய உணவை கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு உள்ளம் படைத்தவர்களாகத்தான் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு எதிர்த்து என்ன செய்கிறாங்க, இவர்கள் போர் தொடுக்கிறாங்க. அப்போ நியாயமுள்ள, மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனுமே யாருக்காக துணை நிற்பாங்கங்கிறத நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நாம் என்ன செய்யலாம், முடிவெடுத்துக்கலாம். அப்போ ஈரான் இஸ்ரேலை அடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய நாட்டை பாதுகாக்கணும், அவனுடைய மக்களை பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அழிவுங்கிற அடிப்படையில் அவன் சண்டையிடுறான். பொதுவாகவே போர்னாலே ரெண்டு பக்கமும் பாதிப்பு தான்.